நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூருக்கு அருகில் தான் இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் அதுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கத்துக்கு மிக அருகில் தான் இருக்கோம். டேமை ஒட்டியே தான் இருக்கோம். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கர் தென்னந்தோப்பு ப்ளஸ் மாந்தோப்பு சேல்ஸுக்கு வந்துருக்குது. அதாவது 4 ஏக்கர் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பாகவும், ஒரு 2.5 ஏக்கர் மாந்தோப்பாகவும் அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த காப்பு எப்படி இருக்குன்றது. நம்மளோட யூடியூப் சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம லேண்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் மரத்தில் எந்த அளவுக்கு காய் காப்பில் இருக்குன்றது. ஒவ்வொரு மரத்தையும் தான் நம்ம அப்படியே காமிச்சிக்கிருக்கோம். மரங்கள் எல்லாமே நல்லா அருமையாக காப்பில் தான் இருக்குது. அங்கே ஒரு கேட்டு தெரிய போகிறோங்க. இந்த கேட்டுக்கும் அதுக்கு அடுத்து ஒரு கேட்டு தெரியும். அந்த கேட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா வாய்க்கால், அதாவது ஆத்தூர் டேமுக்கு போகக்கூடிய அந்த காமராஜர் நீர்த்தேக்கு போகிறதுக்கூடிய தண்ணி போகக்கூடிய வாய்க்கால் அது. இப்போ அதுக்கு பக்கத்தில் தான் நமக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது. மொத்தம் 6 ஏக்கரு. மரங்கள் எல்லாமே நல்லா காப்பில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு மரத்தையும் நான் எப்படி காப்பில் இருக்குன்ற நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே காமிச்சிட்றேன். இந்த 6 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் மாந்தோப்பாகவும் 4 ஏக்கர் வந்து தென்னந்தோப்பாகவும் வந்து அமைஞ்சிருக்குது. நல்லா வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய பகுதி தான். ஒரு காயோட வெயிட்டு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் 500 கிராமுக்கு நமக்கு வெயிட்டு கிடைக்கும். ஒவ்வொரு மரத்தோடையும் வியூ பாருங்கள், காய் எந்த அளவுக்கு காய் காப்பில் இருக்குன்றதுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த லேண்டை சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டு மட்டும் நம்ம வேலி போட்டால் போதும். ஒரு பக்கெட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சோலார் வேலி பக்கத்து நிலத்துக்காரவங்க போட்டிருக்காங்க. நல்லா பாதுகாப்பான ஒரு ஏரியா தான். இப்போ இந்த காய் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம கீழே இருந்த எடுத்து உரித்து இது பார்த்துருக்கோம். அதோட வெயிட்டே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு. காயோட இது எப்படி இருக்குன்றது பார்த்துக்காங்க தன்மையும். நல்லா பொள்ளாச்சிட்டு இருக்காப்பே தான் நம்ம காய் இருக்குது. மரத்தோட வயது பார்த்திங்கன்னா 35லேருந்து 40 வயசு அந்த இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இருந்தாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு காப்பில் இருக்குன்றது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேணி இருக்குது. ஃப்ரீ சர்வீஸோடு தான் இருக்குது. கேணி கொஞ்சம் வந்து பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் நல்லா கேணியை சுற்றிலும் பார்த்திங்கன்னா செவுறு வச்சு காங்கிரீட் செவுறு வச்சு கீழே இருந்து கட்டியிருக்காங்க. ப்ளஸ் அந்த மாமரத்தில் காப்பாருங்க. மாமரம் வந்து ஒரு 2 ஏக்கர் ஃபுல்லாக இருக்குது. எந்த அளவுக்கு காப்பு இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. மாம்பழம் எல்லாமே நல்லா காப்பில் தான் இருக்குது. மலை அடிவாரத்துலேயே அமைஞ்சிருது. நல்ல ஒரு கிளைமேட் இருக்கக்கூடிய பகுதி தான். மாமரம் பாருங்கள் எந்த அளவுக்கு காய்ப்பில் இருக்குன்னு. இந்த பாதை வந்து பொது பாதை தான் எல்லா பேத்துக்கும். பின்னாடி இருக்க தோட்டத்துக்காரவங்க எல்லாத்துக்குமே பொது பாதை தான் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஃபைனலாக 35 லட்ச ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. மாமரம் தென்னை மரம் எல்லாத்துக்குமே சேர்த்து தான். மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. எல்லா மரத்துலையுமே நல்லா காப்பில் தாங்க இருக்குது மாமரம் எல்லாமே.